ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீ லெவல் லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Xiaomi என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாங்க ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. திறந்து உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி டு 3.5 ஜாக்கான ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக்கான போர்ட் கிடையாது. இந்த கேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் 3.5 ஜாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீ லெவல் லைட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோன் வந்து ப்ரொடக்டிவ் ரேப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் பேக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்லாம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் ஐஆர் பேஸ்டர் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. எதுவும் மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில். அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர் கில் இருக்குது. அண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தராங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து 3.5 ஜாக் தரல. அந்த கேபிள் தந்துருக்காங்க. டைப் சி டு 3.5 ஜாக்கான கேபிள். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் 3.5 ஜாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லெட் பேனல். பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 800 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. இதில் வந்து HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் தராங்க. இங்கே வந்து சூப்பர் ஆம்லெட் பேனலும் தராங்க. அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.45 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அது பக்கத்தில் LED ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் ரியர் கேமராவில். இதில் வந்து ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4250 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 732G ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 618க்கான ஒரு GPU தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸ்னாப்டிராகனோட 7 சீரிஸ் ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனோட ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFSோட 2.2 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.857 வாட் per kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.777 வாட் per kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹைரேஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது அண்ட் டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP53க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 157 கிராம் தான் வெயிட்டு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். கையில் பிடிக்க நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றியும் கருத்து வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த் இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.